டேர்னிங்ல வந்து இன் ஸ்லோ அவுட் ஃபாஸ்ட்ங்கிற தத்துவத்தை பயன்படுத்தி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், வாகனத்தை இயக்கணும். விட்டு விட்டு ஒரு கோடு இருக்குது, அது போக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது. அதாவது லெஃப்ட் சைடில் விட்டு விட்டு கோடு இருக்குது, ரைட் சைடில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு. நான் எந்த டிரைவிங் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன்னு நிறைய பேருக்கு தெரியாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் ஹைடெக், அதாவது ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சத்தியமங்கலம் அப்படிங்கிற ஊரில் அம்மன் ஹைடெக் அப்படிங்கிற ஓட்டுநர் பயிற்சி பள்ளியில் தான் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இவர் தான் வந்து ஓனரு, எங்கள் மாமாவும் கூட நல்லா வந்து டிரைவிங் சொல்லி தருவார். ரொம்ப நாளாக வீடியோ போடணும்னு பூபதி ஆசைப்பட்டு இருந்தா, அப்படி அதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு. நல்ல ஒரு வாய்ப்பு. இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரோடு மார்க், அதாவது அந்த சாலை அந்த சாலைகள்ல வரைஞ்சிருக்க கோடுகள் தான் இருக்கு பாத்தீங்களா, லெஃப்ட் சைடு ரைட் சைடுல சென்டர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கோடுகள் போட்டிருப்பாங்க. அந்த கோடுகளை பத்தி தான் இன்னைக்கு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். பூபதி, அதாவது வந்து இப்போ அந்த சாலையில் இருக்கக்கூடிய வரை கோடுகளை பத்தி தான் இப்ப பாக்குறோம். இது பாத்தீங்கன்னா இது வந்து இருவழி சாலைன்னு சொல்றோம். இந்த இருவழி சாலைங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு வாகனம் போறதுக்காகவும் ஒரு வாகனம் எதிர் வர்றதுக்காகவும் ரெண்டா பிரிச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு, லெஃப்ட் சைட்லயும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு, மத்தியில பாத்தீங்கன்னா கோடு விட்டு விட்டு இருக்குது, ரைட் சைட்லயும் ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு. கரெக்டுங்களா? இப்போ இந்த கோடு வந்து விட்டு விட்டு இருந்தது அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, இப்ப நீங்க போயிட்டு இருக்கிறீங்க, எதிரில் எந்த வண்டி வரல, முன்னாடி இருக்கிற வாகனத்தை நம்ம ஓவர்டேக் பண்ணணும். அப்போ ஓவர்டேக் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி சாலையில வந்து விட்டு விட்டு கோடு இருந்தது, எதிரில் வண்டி வரல, முன்னாடி போற வண்டி நம்மளை வந்து ஓவர்டேக் பண்றதுக்கு அனுமதிக்கிறாங்க அப்படின்னா நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணலாம், ஓவர்டேக்கே எடுக்கலாம். சரிங்களா? இந்த சென்டர்ல வந்து இப்ப விட்டு விட்டு கோடு இருக்குது, இதை கவனிச்சிருக்கிறீங்க. கரெக்டுங்களா? இப்போ அந்த சென்டர்ல வந்து விட்டு விட்டு கோடு இல்லாத ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரும், ஒரு 2 செகண்ட்ல வரும் பாருங்க. அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்தது அப்படின்னா நீங்க எந்த சூழ்நிலையிலேயே அந்த ரோட்டை வந்து அந்த கோட்டை கிராஸ் பண்ணி நீங்க வந்து வாகனத்தை ஓவர்டேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப இந்த விட்டு விட்டு கோடு வந்துட்டு இருக்கா. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அப்படியே தொடர்ச்சியா கோடு போகுது. சரிங்களா? எதில் ஒரு வாகனம் வருது, அந்த வாகனம் அந்த லேண்ட்ல போய்க்கணும், நம்ம போகக்கூடிய லேண்ட்ல வந்து இது மட்டும் போய்க்கணும். இந்த மாதிரி வந்து தொடர்ச்சியான கோடு இருக்கிற இடத்துல எந்த சூழ்நிலையிலையும் ஓவர்டேக் எடுக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து டேஞ்சரஸ் கர்வ். சரிங்களா? விபத்து ஏற்படக்கூடிய பகுதிகளில் மட்டும்தான் இந்த மாதிரியான சாலை வரைகோடுகள் வரையப்பட்டிருக்கும். சரிங்களா? அப்புறம் அதே மாதிரி இந்த கோடு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த வளைவு முடிஞ்சு மறுபடியும் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, மறுபடியும் விட்டு விட்டு கோடு வந்துருச்சு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இங்க வெள்ளை நேரத்துல வந்து கோடு போட்டிருக்கு, இதை கவனிச்சிட்டீங்க. ரைட்டுங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா எல்லோ லைன். இந்த இடத்துல வந்து நீங்க ஓவர்டேக் தேவைப்படும் போது பண்ணலாம், ஆனா மிக ஜாக்கிரதையா பண்ணணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து இந்த அளவு விபத்துகள் ஏற்படுறதுக்கோ அல்லது வேற ஏதாவது சம்பவங்கள் நடக்கிறதுக்கான இது இருக்கிறதுனால உங்களை வந்து அலாட் பண்றதுக்காக எல்லோ லைன் போட்டிருக்காங்க. இந்த எல்லோ லைன்ல வந்து நீங்க ஏதாவது ஒரு சூழ்நிலை ஓவர்டேக் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்து எடுக்கிறீங்கன்னா மிக கவனமா எடுக்கணும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா குறுக்க கோடிட்டு இருக்காங்களா, இந்த குறுக்க கோடு இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வேகத்தை குறைக்கிறதுக்காக ஒரு வேகத்தடை இது. சரிங்களா? நீங்க வேகமா வந்து இங்க டேர்ன் பண்ண முடியாது. எப்பவுமே டேர்னிங்ல வந்து இன் ஸ்லோ அவுட் ஃபாஸ்ட்ங்கிற தத்துவத்தை பயன்படுத்தி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், வாகனத்தை இயக்கணும். சரிங்களா? மெதுவாக நுழைந்து வேகமாக வெளியேறு அப்படிங்கிறது. இப்ப இந்த லைன் இது வரைக்கும் நீங்க கவனிச்சிருப்பீங்களா இல்லையா எனக்கு தெரியாது. பட் இந்த லைன்ல பாத்தீங்கன்னா விட்டு விட்டு ஒரு கோடு இருக்குது, அது போக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது. அதாவது லெஃப்ட் சைட்ல விட்டு விட்டு கோடு இருக்குது, ரைட் சைட்ல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு. இப்ப இந்த இடத்துல இவர் ஓவர்டேக் பண்றாரு. இப்ப ஒரு கார் ஓவர்டேக் ஆச்சா, இவர் ஓவர்டேக் பண்றாரு. காரணம் என்னன்னா எதிரில் எந்த வண்டி வரல, அதனால ஓவர்டேக் பண்றாரு. அதாவது லெஃப்ட் சைடுல இருந்து ரைட் சைட்ல ஏறி ஓவர்டேக் இந்த இடத்துல பண்ணலாம். ஆனா ரைட் சைட்ல ஒரு வண்டி வாகனம் வருது பாத்தீங்களா, அது எந்த சூழ்நிலையிலையும் லெஃப்ட் சைட்ல அவங்களுக்கு ரைட் சைட்ல ஏறக்கூடாது. அதாவது எதிர் வர வாகனம் வந்து இந்த பக்கம் திரும்பவே இந்த பக்கம் ஓவர்டேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இங்க என்ன பண்ணிருக்காங்க, இடது பக்கம் போறவங்க வலது பக்கம் ஏறுறதுக்கான வாய்ப்பும், வலது பக்கம் வரவங்க இடது பக்கம் வரக்கூடாதுங்கிறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. இப்ப இந்த வரைகோடு பாத்தீங்கன்னா விட்டு விட்டு கோடு இருக்குது, அந்த பக்கம் வந்து தொடர்ச்சியான கோடு இருக்கு. சரிங்களா? இந்த இடம் முடியிற இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 பக்கமே தொடர்ச்சியான மஞ்சள் நிற லைன் போட்டிருக்காங்க, அதாவது எல்லோ லைன் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி போட்டிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு சுவரை எழுப்பணும் தான் நீங்க நினைச்சுக்கணும். ஒரு சுவர் எழுப்பிட்டா எப்படி, ஆமா, சென்டர் மீடியன் வைக்க முடியாத இடத்துல இந்த மாதிரி வந்து எல்லோ ஸ்ட்ரிப் போட்டிருப்பாங்க. 2 எல்லோ ஸ்ட்ரிப் போட்டிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல சுவர் எழுப்பினதா தான் நினைச்சுக்கணுமா ஒழிஞ்சு எந்த சூழ்நிலையிலும் எதிரில் வண்டியே வரல, ரோடு ஃப்ரீயா இருந்தா கூட நீங்க எந்த சூழ்நிலையிலும் இந்த கோட்டை கடந்து நீங்க அந்த பக்கம் வாகனத்தை இயக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து மிக மோசமான வளைவு, இந்த இடத்துல விபத்துக்கள் அதிகமா நடக்கும் அப்படிங்கறதுனாலதான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி இடங்களை தேர்ந்தெடுத்து நம்மளுடைய நெடுஞ்சாலைத்துறை வந்து இந்த மாதிரி வரைகோடுகளை போட்டிருக்குது.
கோடு வந்து என்ன சொல்ல வருது அப்படிங்கறதுல தெளிவா இருக்கணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த தொடர்ச்சியான கோடு வந்துட்டே இருந்தது. இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய லெஃப்ட் சைடுல மட்டும் தொடர்ச்சியான கோடும், ரைட் சைடுல பாத்தீங்கன்னா விட்டு விட்டு கோடு இருக்குது. அப்போ இந்த இடத்துல இருந்து நான் ஓவர்டேக் பண்ணவே கூடாது. எதிர்வர வாகனம் வந்து ஓவர்டேக் பண்றதுக்கான வாய்ப்பு இருந்தா பண்ணலாம் அப்படிங்கறது தான் இந்த இடத்துல வந்து சொல்லுது. அப்ப நாம இந்த இடத்துல என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து இடது பக்கம் போற நாம வந்து ஓவர்டேக்கே பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த வந்து கண்டிப்பா வந்து ஒரு டிரைவர் தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஓவர்டேக் பண்ண மாட்டாங்க. அப்ப இந்த இடத்துல ஏற்படக்கூடிய விபத்துக்கள் தவிர்க்கப்படுது. 100% விபத்து இல்லாம வாகனத்தை கண்டிப்பா இயக்கலாம். இப்ப இந்த மாதிரி வந்து தொடர்ச்சியா வந்து இடையில கோடு போட்டிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஸ்பீடு பிரேக், அதாவது உன்னுடைய வண்டியினுடைய வேகத்தை குறைச்சு போ அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நெடுஞ்சாலைத்துறை வந்து போக்குவரத்து துறை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப மனசுல எடுத்து விபத்துகளை குறைக்கிறதுக்கான நிறைய வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இது வந்து 2 வீலர் லேண்ட் தான், அதாவது இது வந்து 2 வே ரோடு தான். 2 வே ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு சைடில் ஒரு தனியாக ஒரு பிரித்து காட்டியிருக்காங்க, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு. இந்த பிரித்து காட்டியிருக்கக்கூடிய இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய லேண்ட் பார்த்தா அப்படின்னா உனக்கு வந்து 2 வீலர் மட்டும்தான் அதில் ஓட்டணும். 2 வீலர் எக்காரணத்து கொண்டு இந்த லேண்ட்குள்ளே வரக்கூடாது. ஆக்சுவலாக எல்லாருமே வந்து அது தெரியாத நம்ம வந்து உள்ளதாக ஓட்டுறாங்க, அப்படி ஓட்டக்கூடாது. 4 வீலர் அதே மாதிரி வந்து இந்த லேனை தாண்டி அந்த பக்கம் 2 வீலர் லேண்ட்குள்ளே வந்து நுழையவே கூடாது. அதுக்காக தான் வந்து பங்கிட்டு காட்டியிருக்கிறாங்க. விபத்துக்களை தவிர்க்கிறதுக்காக நிறையா வழிமுறைகளை வந்து கையாண்டிருக்காங்க. பட் அதனுடைய விழிப்புணர்வு நம்ம மக்களிடையே இல்லாததுனால உங்களுக்கு வந்து என்ன ஆகுது, அது தெரியாதையே வந்து எல்லாருமே கார் போகிற லேண்ட்லேயே வந்து 2 வீலரும் ஓட்டுறாங்க. இப்போ இதனால் வந்து நம்மளுக்கு வந்து விபத்துக்களை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறையுது. அப்படி இல்லாத இந்த லேண்டில் வந்து இந்த கோடு போட்டிருக்கிற லெஃப்ட் சைடில் கோடு போட்டிருக்கிற அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு லெஃப்ட்டில் வந்து 2 வீலர் ஓட்டிகிட்டு போனாங்க அப்படின்னா 4 வீலர் பாட்டுக்கு 4 வீலர் போகும், 2 வீலர் பாட்டுக்கு 2 வீலர் போகும், 2 பேருமே டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க. அதாவது இப்போ இருவழிச்சாலையிலிருந்து இப்போ 4 வழி சாலை சந்திக்கிறோம், சரிங்களா? இப்போ அந்த 4 வழி சாலைங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பக்கம் ஒரு 2 வாகனம் கடந்து போகிறதுக்காகவும் அந்த பக்கம் 2 வாகனம் கடந்து போகிறதுக்காகவும் வந்து அமைக்கப்பட்ட சாலை தான் வந்து 4 வழி சாலை. இந்த 4 வழி சாலையில் இந்த லெஃப்ட் சைடில் ஒரு லேண்டும் ரைட் சைடில் ஒரு லேண்ட் ரெண்டாக பிரிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த பிரிச்சிருக்கக்கூடிய லேண்டில் நம்ம எப்படி ஓட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் மட்டும்தான் டிரைவ் பண்ணணும். ஒரு வாகனத்தை நம்ம ஓவர்டேக் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், ரைட் சைடில் வந்து ஓவர்டேக் பண்ணி போகணும். அதாவது இப்போ நம்ம ஓட்டது வந்து இந்த லெஃப்ட் சைடு லேண்ட்லேயே தான் நம்ம ஓட்டிட்டு போகணும். இப்போ ஒரு வாகனம் நம்மளை கடந்து போகுது அப்படின்னா அது வந்து ரைட் சைடில் தான் ஓவர்டேக் எடுக்கணும். எக்காரணத்து கொண்டு லெஃப்ட் சைடில் ஓவர்டேக் எடுக்கவே கூடாது. இன்னைக்காவது ஒரு நல்ல வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்க வந்தேன். மழை பழி வாங்கிடுச்சுன்னு தான் சொல்லணும். மழை வந்து வந்துட்டு இருக்கு. வைப்பர் போட்டு கூட வீடியோ எடுத்துட்டேன். ஏதோ என்னால் முடிஞ்சதை எடுத்து போடுறேன். இதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நடந்து வர்றது எந்த பக்கம் வரணும்னு நிறைய பேருக்கு தெரியல. கண்டிப்பா இது ஒரு அருமையான இது. அதாவது நம்ம பாதசாரிகள் நடக்கிறது வந்து எந்த சைட்ல நடக்கணுங்கிறதே நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. காலையில நேரம் நான் ட்ரைனிங் கொடுக்க போகும்போது பாத்தீங்கன்னா நிறைய வாக்கிங் போவாங்க. வாக்கிங் பாத்தீங்கன்னா அவங்க வந்து லெஃப்ட் சைட்லயே தான் நடந்து போவாங்க. லெஃப்ட் சைட்ல நடந்து போகும்போது எதிர் வர வாகனம் கண்டிப்பா தெரியாது. அப்ப தெரியலங்கும் போது பின்னாடி வர வாகனம் வந்து அவரு பின்னாடி வரவர் முழிச்சுட்டு நேரா ஓட்டிட்டு வராரா இல்ல அவர் வந்து அங்கேயும் இங்கேயும் தடுமாறிட்டு வராரா, தூக்கவரில தடுமாறிட்டு வராரான்னு கூட தெரியாத இவங்க வந்து முதுகு பக்கத்தை காட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆக்சுவலா அப்படி நடக்கவே கூடாது. எப்பவுமே வந்து பாதசாரிக்குன்னு ஏதாவது ஒரு பேரிகார்டு போட்டிருந்தா மட்டும்தான் நீங்க லெஃப்ட்ல நடக்கணும். இல்லைன்னா மேக்சிமம் எல்லாமே ரைட் சைட்ல தான் நடந்து வரணும். அதாவது வாகனம் வர திசைக்கு எதிர் திசையில தான் நீங்க நடந்து போகணும். அப்பதான் வந்து எதிரில் வர வாகனம் வந்து சரியா வருதா இல்லையான்னு பார்த்து நம்ம ஒதுங்கி நம்ம பாதுகாத்துக்க முடியும். இந்த விஷயம் வந்து வேகமா வந்தாங்கன்னா கூட நம்மளுக்கு தெரியும், அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிடலாம். ஆமா, ஆனா நம்ம பின்னாடி நம்ம பாட்டுக்கு எல்லாம் பைக்கு கார்ல எந்த பக்கம் போதோ அந்த சைட்லயே போனோம்னா பின்னாடி வர வண்டி பின்னாடி வர வாகனம் அவர் வந்து ஒரு தூக்க வரியில வரலாம், ஒரு தடுமாற்றத்துல வரலாம், ஒரு வண்டி பிரேக் ஏதாவது ஃபெயிலியர் ஆகி அந்த வண்டி வந்து ரொம்ப தடுமாற்றத்துல கூட வரலாம். அந்த மாதிரி சூழ்நிலையில வந்து அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அதனாலதான் என்னன்னா நடந்து வரும்போது எப்பவுமே வந்து எதிர் திசையில் நடந்து வரணும். வாகனம் வர திசைக்கு எதிர் திசையில் நடந்து வரணும். கீப் ரைட் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு ஒரு நல்ல வீடியோ இருக்கு போடலாம் அப்படின்னு நினைச்சேன். அதுக்குள்ள மழை வந்துருச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பாதியிலே கட் ஆயிருச்சு. பட் இதுக்கான ஃபுல் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோல, அதாவது அடுத்த சண்டேல வந்து நம்ம எடுத்து அதை வந்து அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ பாதியிலே முடியறதுக்கு எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் இனிமேல் ரெகுலரா நம்ம வீடியோஸ் வந்து கண்டினியூவா போடலாம் அப்படிங்கறதுக்காக சொல்றதுக்காக இந்த பதிவு. ஓகே, தேங்க்யூ.